அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி தற்பொழுது ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். நீதிமன்றத்தை அணுகும் போது ஓபிஎஸ் தரப்பினருக்கு இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது, நீங்க தேர்தல் ஆணையத்தை அணுகலாம், அதுக்கும் தடையில்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய நிலையில இப்போ ஓபிஎஸ் நேரடியா தேர்தல் ஆணையத்தை அணுகி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு, இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி. இதனில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும், விவரங்கள் சொல்லுங்க. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்குமே இரட்டை இலை சின்னத்தை சுற்றிய தேர்தல் ஆணையத்தை சுற்றிய ஓபிஎஸ் தரப்பினர் பல்வேறு மனுக்களை அளித்தவாறு இருக்கின்றனர். இன்று அளித்திருக்கக்கூடிய அந்த மனுவின் விவரம் என்னவென்றால், இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், இல்லாவிட்டால் சின்னம் முடக்கப்பட்டால் தனக்கு வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதற்கட்ட தேர்தல் நாளையின் அதாவது முதற்கட்ட வேட்புமனு தாக்கல் என்பது நாளையோட முடிவடைய இருக்கிறது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்குமே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் களம் காண இருக்கிறார். அவர் ஏற்கனவே தனக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுதும் மீண்டும் ஒரு மனுவினை அவர் அளித்திருக்கிறார். அந்த மனுவில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் தனக்கு வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும், அந்த சின்னத்தில் தான் போட்டியிட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். அவர் சார்பாக புகழேந்தி இந்த வேட்பு மனுவினை, அதாவது இந்த மனுவினை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த மனு குறித்தும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரியும் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடர்ந்திருந்தார்கள். அந்த டெல்லி உயர்நீதிமன்றம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம், இந்த விவகாரத்தில் அவர்கள் உரிய முடிவினை எடுப்பார்கள் என்றெல்லாம் அறிவுறுத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் தேர்தல் ஆணையம் 2 மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. புகழேந்தி ஏற்கனவே அளித்த இரட்டை இலை சின்னத்தை தங்கள் தரப்பிற்கு ஒதுக்க வேண்டும், அதே நேரத்தில் தங்களுக்கு ஒதுக்காவிட்டால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று 2 மனுக்கள் அளித்திருந்தால் அந்த 2 மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த 3வது மனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், அப்படி முடக்கினால் தனக்கு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய அந்த வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.